உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லு பாப்பா. விநாயகர் இனிய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் இனிய பேட்டரி போயிடுச்சா? பேட்டரி சரி இது இனிய இனிய விநாயகர் தின விநாயகர் ரெடி. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அம்மா என்னங்கண்ணே இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி. என்னென்ன செஞ்சிருக்கீங்க? என்னென்ன செஞ்சிருக்கேன்? சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல். வாங்க பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அங்கே பார்க்கலாம். பாருங்க, விநாயகரெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீட்லயே இருந்தார் விநாயகர். சூப்பர். அவர் எப்பயுமே வந்து ஜாலியாக படுத்துட்டு இருப்பாரு. அதனால இவர் பேர் வந்து ஜாலி விநாயகர்னு நாங்கள் வச்சிருக்கோம். இவருக்கு ஜாலி விநாயகர். இப்படி படுத்துட்டு இருப்பாரு ஒய்யாரமா. குபேர விநாயகர் மாதிரி. குபேர விநாயகரா? ஆமா. ஓ, குபேர மாதிரி படுத்திருக்காரு. கொழுக்கட்டை. கொழுக்கட்டை எங்கப்பா கொழுக்கட்டை செய்யறதையே போடல அப்படின்னு கேட்காதீங்க. ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். ஆமாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். அதில் பாருங்க. வேற கொழுக்கட்டைலாம் செஞ்சுருக்குறோம். கொழுக்கட்டை மட்டும் தான் செஞ்சுருக்கீங்களாம்மா? சுண்டல். சுண்டல் விநாயகருக்கு மிஞ்சினது என்ன இருக்கு? மெயின் சுண்டல் தான். அப்புறம் சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் அது இல்லாத ஒரு ஃபங்க்ஷனா? இல்லை, அது இல்லாமையே எதுவுமே கிடையாது. ஆமாம். அதனால் நம்ம சாமி கும்பிட்றத பார்க்கலாம். அம்மா வந்து இந்த டைம் செய்யறத எடுக்க முடியல. டைம் ஆயிடுச்சு. ஆமாம். யாருக்கு? அம்மா, தம்பிக்கு. எல்லாம் வச்சாச்சம்மா? வச்சுட்டே இருக்கிறோங்க. வைக்கலாமா? சக்கரை ஓரமாக வை. சுண்டல் பொங்கல் சென்ட்ரல் எந்தெந்த இடம்னு சொல்லிடுமா? வை வை, இன்னும் கொஞ்சம் வை. விநாயகருக்கு பிடிச்சது சுண்டல் தான் மெயின். ஏமா சுண்டலா இல்லை கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். கொழுக்கட்டை 2 types ஆஃப் கொழுக்கட்டை. எங்கப்பா விநாயகருக்கு பிடிக்கிறது வருஷத்தில் ஒரு நாளைக்கு தான் செய்கிறோம் வீட்டில். அடிக்கடி ஆனால் செய்ய சொல்கிறாங்க. விநாயகருக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு விநாயகருக்கு மட்டும்தான் செய்வேன். இவங்களுக்குலாம் கிடையாது. ஆமாம். என்னப்பா கடையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? கொழுக்கட்டையா? இன்னும் கொஞ்சம் வைங்க. இது எல்லா கொழுக்கட்டையுமே வச்சிருமா? இது வந்து குலதெய்வம் விளக்கு. காமாட்சி விளக்கு. இது எத்தனை வருஷமா இருக்குமா இருக்கு வாங்கி? இது வாங்கி ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது, மாற்றவே இல்லை. அது அப்படியே வச்சிட்ருக்கு. பழமை வாய்ந்த விளக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கு இருக்கும். ஆமாம், ரொம்ப பழசா. பழமை வாய்ந்த கோயில் இல்லை விளக்கு. விளக்கு அது வந்து பெரியவங்க கும்பிட்டதுன்னு சொல்லி வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெகுலராக. வெள்ளி விளக்கு. எந்த விசேஷம்னு இருந்தா அண்ணா முதல்ல வந்துடுவார் பூஜை பண்ணுறதுக்கு. வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படிங்கிற ஒரு எல்லா கடவுளுக்கும் முதல் கடவுள் விநாயகர் தான். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை கும்பிட்டு தான் மற்ற எல்லா சாமியுமே குலதெய்வமே கும்பிடுவாங்க. மணி எதுக்கு
கும்பிடுடி. மேலே நல்லா பிடிச்சடி, அப்பதான் சவுண்டு வரும். பாப்பா ஏன் நுனியில் பிடிச்சி பிடி. இஞ்சி செஞ்சாலும் தெளிவாக செஞ்சாலும் செஞ்சாலும் புரியாது செஞ்சாலப்பா அனைத்து குறைகளையும் மன்னித்து எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கணும் ஐயா. நல்லா நல்லா ஆட்டர் பாப்பா. கும்பிட்றா, விழுந்து கும்பிட்றான், தோப்பு காரணம் போடுறான். நீங்கள் இந்த மாதிரி இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எங்கள் அப்பா தோப்பு காரணத்தை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கேமரா அவனுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே என்னம்மா சொன்னீங்க? சக்கரை பொங்கல் அப்படின்னு சக்கரை சொன்னேன். பொங்கல் இதாங்க எல்லாருமே சாப்பிடலாம். என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க எங்கள் அம்மா. ஆமாம், நானே சாப்பிடல. ஆஹா, செம்ம டேஸ்ட்டு. விநாயகர் ஆசீர்வாதம் போட்டு போட்டு அதான் அவ்வளோ டேஸ்ட் இருக்குதுப்பா. மோதிரம் மோதகமா செம்ம இனிப்பா இருக்கு. செம்ம டேஸ்ட். ஆமா. ஐசோ நச்சோ நச்சோ லச்சோ. சரி இந்த டிசைன். ஆ எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சாப்பிட்றவங்ககிட்ட கொடுத்தா தான் அது டேஸ்ட்டு பார்த்து சொல்லு. யாருது? பாவம் செஞ்சிட்டா. அப்படியே என்ன மறந்துட்டு பாத்தியா? எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு தான் எடுத்துட்டு காட்டிட்ட. எடுத்துட்டு இருக்கிறேன். ஆ ஆ ஆ சூப்பரா இருக்கா? செம்ம சாஃப்டா இருக்கு. செம்ம சாஃப்ட்டு, ஸ்வீட்டா இருக்கு, டேஸ்டி. கிட்ட வச்சது இப்போ நாங்கள் செஞ்சாலும் விநாயகருக்கு செய்யறதா டேஸ்ட் அதிகமா இருக்கு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ வந்து நல்லா நிறைவடைஞ்சிருச்சு. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அம்மா இன்னைக்கு நிறையாவே உழைச்சிட்டாங்க. நீ வியூவர்ஸ்க்கு என்னம்மா சொல்கிற? இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் யாருமே கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்களா? அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு பிடிச்சது இதை பற்றின வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேஷன் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் சிம்பிளாக தான் செஞ்சோம், எங்களால் முடிஞ்சதோ அந்த மாதிரி செஞ்சோம். விநாயகருக்கு வந்து நிறையாலாம் செய்யணும் கும்பிடணும்லாம் கிடையாது. எளிமையாகவும் கும்பிடலாம். சிலை வச்சும் கும்பிடுறாங்க. சிலர் வந்து வீட்டில் விநாயகர் எந்த விநாயகர் இருக்கிறாரோ அவரை வச்சு கும்பிடலாம். அதனால தப்பு கிடையாது. படமே இல்லைன்னா கூட மஞ்சள் பிள்ளையார் வச்சு கூட சாமி கும்பிடலாம், அது ஏற்றுக்குவார். எளிமையான கடவுள் தான் விநாயகர். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்படினாலும் கும்பிட்டுக்கலாம். அவர் கோச்சிக்க மாட்டார். உங்ககிட்ட நிறைய படையல் வைக்கலையே அப்படின்லாம் கேட்க மாட்டார். ஆமாம், இந்த குட்டி விநாயகர் வந்து ஏதோ பேசணும்னு இருந்தாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. விநாயகர் விநாயகரை பற்றி கீழே அடிக்கிறா. இது விநாயகர் பாட்டு பாடுவாள் பாப்பா. நீயா அவளா? பாடு. பாப்பாவா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.